பண உறவுகளுக்கு வணக்கம். கையடக்க தொலைபேசி இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். இது சம்மந்தமாக நிறைய எண்ணற்ற பயன்கள் இருக்குது, எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இந்த கையடக்க தொலைபேசி இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கணும். அதே போல் இந்த கையடக்க தொலைபேசியால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள், அது தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவசர தேவைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து இந்த கையடக்க தொலைபேசியின் ஊடாக சகல விஷயங்களை செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கி வளர்ச்சி தொடர்ந்து ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். அதே போல் இந்த கையடக்க தொலைபேசி இன்றைக்கி எண்ணற்ற தீமைகளும் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக இந்த செல்ஃபி எடுக்கிறது, இந்த ஃபோட்டோ எடுக்கிற இதில் வந்து நிறையா உயிர்களையும் இழந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம், ஒரு வேதனையான விஷயமும் கூட. இப்படி இருக்கும்போது இந்த கையடக்க தொலைபேசியோட இன்றைக்கு போதைப் பொருளும் எந்த அளவுக்கு, அதாவது கையடக்க தொலைபேசி இன்றைக்கி வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு போகுதோ அதை விட பல மடங்கு வந்து இந்த போதைப் பொருளோட வளர்ச்சி, போதைப் பொருளோட வீரியம், இல்லாட்டி போதைப் பொருளோட பாவனை ரொம்ப தூரமாக அதிகரித்து வருது. நம்ம நாட்டில் மட்டும் முழு உலகமுமே இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயமா போயிருச்சு. ஆனால் இந்த போதைப் பொருள் இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள், எண்ணற்ற உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கு, பள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி அதுகளும் அதே மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்குது. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கும் போது யாருன்னே தெரியாத, அறிமுகம் இல்லாத இளைஞர்கள் வந்து கூட போன வாகனத்தில் கூட வந்திருக்கிறாங்க. வந்து யாருன்னு பார்த்தா இந்த டிரைவரோட தெரிஞ்சவங்க மாதிரி வந்திருக்கிறாங்க. கடைசியில் பார்க்கும்போது அதில் சென்ற அந்த இளைஞருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து, இது என்னவோ ஒரு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் நல்ல வேலை யோசித்து தன்னை பாதுகாத்துக்கும், தன்னை எப்படியாச்சும் காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிறத நினச்சி அவர் அங்கே இருந்த போலீஸார்கிட்ட உதவியை கேட்டு ஏதோ ஒரு வகையில் அவர் இறைவனால் காப்பாற்றப்பட்டிருக்காரு. அதுக்கு அந்த போலீஸாருக்கும் நம்ம கட்டாயமாக நன்றி சொல்லணும், அதே போல் இறைவனுக்கும் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி இது நடக்க அப்போ கடைசியில் இது பார்க்கும்போது இது வந்து அந்த போதைப்பொருள் கும்பல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருங்க கடைசியில். அதே போல் இன்றைக்கி அதுக்கு பிறகு இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையிலேயே மிக கோரமான ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம். வெறும் 17 வயது கொண்ட 4 மாதிரி அந்த பசங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த நம்ம பார்ப்போம் இப்போ ரீல்ஸ் போடுறது, வீடியோஸ் போடுறது, இதுக்கெல்லாம் ரொம்ப விருப்பம் தானே. அந்த விஷயத்தை அந்த மாதிரிக்க சினிமா பாணியில் மாதிரிக்க இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த கத்தியில் வெட்டுறது, கொத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தொடர்ந்து அதை வந்து ஒரு வீடியோ மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்து இறுதியில் அந்த வீடியோங்கிறது உண்மையாகி போயிட்டு ஒரு இளைஞரை அந்த அளவுக்கு பார்க்க முடியாத, கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு மோசமான கோர சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். உண்மைக்குமே இதெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு தெரியலை. கூடுமான வரைக்கும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இந்த மாதிரி தீய செயல், இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கிற அளவுக்கு எங்களோட பிள்ளைகளை வளர்த்துக்கணும். இது ஒன்றும் பெரிய 30-40 வயசு இளைஞர்கள் கிடையாது, வெறும் 17-15 வயசு உள்ள குழந்தைகள் இப்படி இந்த மாதிரி கொடூரமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கல ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே பிள்ளைகளோட பெற்றோர்களை தான் இன்றைக்கி ரொம்ப பேர் குறை சொல்கிறாங்க. உண்மைதான், அதுவும் கூட நம்ம பிள்ளைகள் நம்ம சரியாக வளர்த்தா நம்ம பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயங்களை போக மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற அந்த கொடுமையான சமூகத்துக்குள்ளே பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இறைவனரால் அந்த இளைஞரும் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி ஆரோக்கியமாக கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. அப்படிங்கிற அதை கடவுளுக்கு நன்றி சொல்லணும், அதே போல் காப்பாற்றவனும் நன்றி சொல்லணும். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும். அதுக்கு ஒட்டுமொத்த பேரண்ட்ஸும் தங்கள் பிள்ளைகளை வழிநடத்துதல், தீய பழக்கங்களை ஈடுபடாமல் இருக்கிற அளவுக்கு பெற்றவர்கள் வந்து இந்த குழந்தைகள் நல்லபடியாக வளர்த்துக்கிட்டால் தான் ஏதோ ஒரு அளவுக்கு சரி எங்களோட சமூகம், எங்களோட உலகம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி உறவுகளே.